ஆனால் விஜயகாந்த் பெரிய மாஸ் ஒரு ஆக்டர். இருந்தது உள்ள. ஆனால் விஜய் அப்படிங்கும்போது இந்த ரஜினிக்கு ஒரு மாஸ் இருந்த மாதிரி விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்கலாம் சார். அவங்க இருக்கு. ரஜினி என்ன சொன்னார் தெரியுமா? நான் உள்ளரங்க ஆய்வு நடத்தினேன், 10-12% தான் எனக்கு வாக்கு கிடைக்கும், இவருக்கு அதான் கிடைக்கும் நினைக்கிறேன், அதனால நான் வெளியே போறேன்ட்டார். புத்திசாலித்தனமா. எங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண கூடாதுங்க. எம்ஜிஆர் வாஸ் எ ஃபெனாமினா. ஒரு மேயர் ஆக்டர் மட்டும் கிடையாது, அவர் அரசியல்வாதியா திமுகவிலே 14 வருஷம் இருந்தார், எந்த பதவியும் வைக்காம. அந்த கட்சியின் வெற்றியே இவர் தான், வெற்றிக்கு காரணமே இவர் தாங்க. ஸ்டாலினே நான் எம்ஜிஆர் தான் சொல்றாரு. அப்ப பெரியப்பாங்கிறார் ஸ்டாலின். இப்ப அவரை போய் திடீர்னு மலையாளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப பெரியப்பாங்கிறாரு. எப்படி பெரியப்பா தெலுங்குக்காரருக்கு மலையாளி எப்படி பெரியப்பானான்னு தெரியும், சிவாளுக்கு தெரியாது நினைக்கிறாரு. ரொம்ப நம்ம இடையில தமிழர்கள் என்ன பண்றது? அப்ப இந்த இது அவர் அவரு ஒரு ஆங்கில நாளிதழ் அப்ப எழுதுனாங்க. என்ன எழுதுனாங்கன்னா, எம்ஜிஆர் ஃபினாமினா என்ன காரணம்னா, அவர் சினிமாவில் என்ன இமேஜை பில்டப் பண்ணாரோ அவர் ஒரு இமேஜை பில்டப் பண்ணாருங்க. அதே இமேஜா நிஜ வாழ்க்கையிலும் இருந்தார். அதுதான் அவருடைய பிளஸ். இவங்க அவ்வளவு அவர் மாதிரி வள்ளல் சம்பாதிச்சாலும் அள்ளி கொடுத்தாங்களே, இவங்க ஒன்றும் கிடையாது. சம்பாதிச்சாலும் அள்ளி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க. என்ன அவங்க எப்படி இவங்கள மக்கள் எப்படி நம்புவாங்க? அவரை நம்புனாங்க. அவரு நிஜ வாழ்க்கையில் அப்படியே இருந்தாருங்க. அவரு சினிமாவில் வள்ளலா நடிச்சா நிஜ வாழ்க்கையிலும் வள்ளல். அவர் அள்ளி அள்ளி கொடுத்தாரு, தனக்கு எதுவும் வச்சுக்கலையே அவரே. நீ சொத்து சேர்க்கிறதுல முனைப்பா இருக்கிறீங்க, பிறகு திடீர்னு மக்கள்கிட்ட நான் உதவி மக்களுக்காக வரேன்னா யாரு ஏற்றுக்கிடுவாங்க? என்ன ப்ளஸ்னா, விஜயகாந்த் செஞ்ச தப்ப சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்க தப்ப விஜய் செய்யலை. என்ன சொல்றாருன்னா, தனி இல்லை, தனித்து நிற்கல, கூட்டணின்னு ஒத்துக்கிட்டாரு. கூட்டணி ஆட்சியிலையும் பங்கு தரேன்னு சொல்லிட்டாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, திமுக 2 கட்சி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்குது. அங்க இருந்து பாமக வரலாம், ஏதாவது 1-2 கட்சிகள் அவரோட சேர்ந்தா அவரால் ஆட்சிக்கு வர முடியாது. அதிமுக தலைமையில திமுக தலைமையில் இருக்க கூட்டணி தான் ஆட்சிக்கு வர முடியும் தமிழ்நாட்டில். ஆனால் அதிமுக புதுசாக கூட்டணி வரக்கூடிய வாய்ப்பு எது இருக்கா சார்? யார் வருவா இப்ப சொல்ல முடியாதுங்க. தேர்தல் இப்ப அதான் எடப்பாடி அவர்கள் தலைவர் திரும்ப சொல்றாரு, இப்ப நாங்க கூட்டணி பற்றி யாரு விஜய் கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல, பாஜக கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாஜக திமுக இல்ல, இந்த 2 கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளை நாங்க விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துட்டாங்க. சரி, அதுல யார் வேணாலும் வரலாம்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. சரி சரி, இவங்க 2 தவிர மற்றவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. அது வரலாம், வராமல் போகலாம். ஆனா என்ன இருக்குன்னா, நான் சொல்றேன், கூட்டணி மட்டுமே தீர்மானிக்கிறது இல்லை சார். ஒரு தவறான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது. திமுக 14 கட்சி கூட்டணி. திமுக கூட்டணி பலத்துல தான் ஒவ்வொரு தேர்தலையும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்கிறது தவறு. கூட்டணிக்கு ஒன்றும் பலம் இல்லை. அங்க இருக்கிற கட்சிகள்லாம் அரையனா ஒன்றையனா கட்சிகள் தான். அவங்க வாக்கு வங்கி என்ன இருக்குங்க? 1%, 3%, 1/4%, 1/2% இருக்க கட்சிகள் தான் அங்க இருக்காங்க. எது தீர்மானிக்குதுன்னா, காங்கிரஸுக்கு ஒரு இது இருக்குது. காங்கிரஸுக்கு ஏதோ 3%, 4% இருக்கும், அவ்வளவுதான். அதுவும் இப்ப இருக்கான்னு சொல்ல முடியாது. 2011 இருந்துச்சு, அது தேஞ்சிக்கிட்டே போகுது. இப்ப எங்க போச்சு? கட்டெரும்பா இருந்துச்சு, இப்ப சித்தெரும்பா இருக்கும். அது 1% தள்ளி 1.5% போயிருக்கும். அதனால எது தீர்மானிக்கணும்? வெற்றியை தீர்மானிச்சுச்சுன்னா, பாஜகவோட கூட்டணிக்கு போற தவறை அதிமுக செஞ்சிச்சு போன தடவை. அது எடப்பாடி ஆட்சியின் போது பன்னீரனுடைய ஓபிஎஸ்னுடைய மிகப்பெரிய வற்புறுத்தல்ல அந்த கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணி அவங்க வச்சதுனால, அந்த பிழையை செஞ்சதுனால சட்டமன்ற சிறுபான்மையினர் வாக்குகள் தமிழ்நாட்டில் 60 லட்சம் சார். அந்த 60 லட்சத்துல 40 லட்சம் கிட்டத்தட்ட வாக்களிச்சிருப்பாங்க. அவங்க பூரா இவங்களுக்கு போடல, பாஜக இருக்கிறதுனால திமுக போட்டாங்க. திமுகவுக்கு மொத்தம் போகுது. அப்ப அடுத்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 17 லட்சம் பேர். அதுல அவங்க குடும்பத்துல 2 பேர் வச்சீங்கன்னா 51 லட்சம் வந்துருச்சு. 51 லட்சத்துல 30 லட்சம் 30%, 30 லட்சம் 40 லட்சம் பேர் திமுக வாக்களிச்சாங்க. ஏன்னா திமுக பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாங்க. பழைய ஊதிய திட்டம் கொண்டு வரேன் எல்லாம் சொன்னாங்க, அதனால போட்டாங்க. ஆனா இப்ப உடையதுல சார் இது. இப்ப கேளுங்க, உடையில வர்றேன். இப்ப இந்த 70 லட்சம் 60-70 லட்சம் வாக்குகள் திமுக பக்கம் சாலிடா போச்சுங்க. ஒரு வாக்கு எண்ணிக்கை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, தேர்தல் முடிஞ்சு மையத்துல எண்ணும் போதே திமுக 70 லட்சம் லீட்ல இருக்குது. அதிமுக இந்த 70 லட்சத்தை கேட்சப் பண்ணணும், அதுக்கடுத்து லீடு காட்டணும். இட் இஸ் an uphill task for any party.
அவ்வளோ ஈஸி இல்லை. ம். அதில் தான் அவங்க வந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அரசு ஊழியர் ஆசிரியர்கள் உறுதியாக சொல்லிட்டாங்க, அறிக்கையை கொடுத்துட்டாங்க, திமுகவை நாங்கள் எதிர்க்கட்சியாக வச்சு பார்க்க தான் நாங்கள் விரும்புகிறோம் சொல்லிட்டாங்க. முடிஞ்சு வச்சா அந்த வாக்குகள் வரப்போகிறதில்ல. அடுத்து இந்த மைனாரிட்டிஸ் விஷயத்தில் என்னாச்சுன்னா, இவங்க பாஜக வெளியே அதிமுக வந்தாலும் கூட உறுதியாக இருந்துட்டாங்க. ஒரு தேர்தலில் சேருவாங்கன்னு சொன்னாங்க, சேரலை. அதுக்கடுத்து அதில் வந்த பின்னடைவையும் கூட தாங்கிக்கிறோம், சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தொடர்ச்சியாக உறுதியான நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. ஆனால் திமுக இதே காலத்தில் பாஜக நோக்கி நகருது அப்படிங்கிற பேச்சு வருது. ஆமாம், ஏன்னா ஏன் வந்து ராகுல் காந்தியை கூப்பிடாம நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க விழாவுக்கு? ஆமாம். ஏன் கவர்னரோட காப்பி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போய் காப்பி சாப்பிட்டீங்க? பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்த மாட்டோம், கவர்னரோட சேர மாட்டோம் அப்படின்னு வைஸ் சான்சலர் போஸ்ட் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு சொன்னப்ப, ஏற்றுக்கிறாமே அவரோட எப்படி போய் சேர்ந்தீங்க? புதுசாக வந்த கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? கவர்னருக்கு எதிராக நான் பேச மாட்டேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து என்ன ஆகுது? இது இது மெட்ரோ திட்டத்துக்கு ஒரே விஷயம் சொல்லி, மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு பங்கு தர மறுத்துருச்சு. அதிமுக ஆட்சியில் தான் கூட்டணியில் இருக்கும்போது தான் ஒப்பந்தம் போடப்பட்டது. 7200 கோடி மத்திய அரசு கொடுக்கணும், கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆனால் அவங்க புதிய நண்பர்கள் போய் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன புரியுது அவங்களுக்கு? இப்போ பாஜக மைனாரிட்டி பாஜகவுக்கு திமுக தேவைங்க. லாஜிக்காக பாருங்க, மைனாரிட்டி பாஜகவுக்கு திமுக தேவை. திமுகவுக்கு 2026 ஆட்சி இழந்த பிறகு பாஜக தேவை.